அந்த நேரத்தை தவற விட்டவங்க மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணிக்கிடையே உள்ள நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த நாளில் வாராகி அம்மனுக்கு கட்டாயம் வந்து குறைந்தது 5 பொருட்களால் அபிஷேகம் செய்யுங்க. அதாவது விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அபிஷேகம் செய்யணும். படம் வச்சிருக்கிறவங்க, விளக்கு ரூபமாக வழிபாடு செய்கிறவங்கெல்லாம் படத்தை தூய்மைப்படுத்துறது, விளக்க தூய்மைப்படுத்துறது இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னாவே போதும். அடுத்தது வாராகி அன்னைக்கு உகந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் வந்துட்டு நீங்கள் வைக்கலாம். செம்பருத்தி, செவ்வரளி இது போன்ற மலர்கள் வந்து வைக்கலாம். மறிக்கொழுந்து கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு வைங்க. அற்புதமான பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடியதுன்னு பார்க்கும்போது இந்த மறிக்கொழுந்தை வந்து சொல்லலாம். அடுத்து நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். அது வேக வச்சும் வைக்கலாம், பச்சையாகவும் வைக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். நீங்கள் வந்து விரதம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த கிழங்கை சாப்பிட்டுட்டு தானே விரதத்தை வந்து முடிப்பீங்க. அப்போ வந்து வேக வச்சிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.